மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே மற்றும் இச்சபையில் அமர்ந்திருக்கும் சபையோர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அந்நட்சத்திரங்கள் 1000 கட்டுவதை விட ஆலயங்கள் பல எழுப்புவதை விட புண்ணியம் கோடியாம் ஏழை ஒருவனுக்கு எழுத்தருதல் என கூறி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ஏழ்மை கற்பதற்கு ஒரு தடையல்ல, படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார் பேரறிஞர் பிளேட்டோ. இளமையில் கல் என்று கூறுகிறது ஆத்திசூடி, என்னும் எழுத்தும் கண்ணன தகும் என்கிறது கொன்றை வேந்தன். கல்விக்கரையிலே கற்பவர் நாள் சில என்கிறார் ஔவையார். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது நருந்தகை. பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டுமென வலியுறுத்துகிறது. மன்னரும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் மன்னரை விட கற்றோர் சிறந்தவர். மன்னருக்கு தன் தேசத்தில் மட்டுமே சிறப்பு, ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எல்லா நலமும் என்றிடவும் கல்வி இல்லாவிலும் இருண்ட வீடு என்கிறார் பாரதிதாசன். சிறு வயதிலேயே எமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் படிக்காவிட்டால் காலம் முழுவதும் உடல் உழைப்பை நம்பி மட்டுமே வாழ வேண்டும். மாடாய் உழைத்து ஓடாய் செய்வதை விட வேறு வழி இல்லை. இதற்காவது நாம் படிக்க வேண்டும். பணக்கார வீட்டு மாளிகையில் பிறக்கின்ற குழந்தைகளின் கால்களை தாங்க தோள்கள் காத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஏழை வீட்டு குடிசையில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சுமைகளே காத்து கொண்டிருக்கின்றன. இதற்காவது நாம் படிக்க வேண்டும். பணக்கார வீட்டு பிள்ளைகள் வளர்ந்து பிறக்கிறார்கள், ஏழை வீட்டு பிள்ளைகள் பிறந்து வளர்கிறார்கள். இதற்காவது நாம் படிக்க வேண்டும். பணக்கார வீட்டு பிள்ளைகள் மகாலட்சுமியாக பிறரை ஆளும் போது, ஏழை வீட்டு பிள்ளைகள் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள வேண்டும். இதற்காவது நாம் படிக்க வேண்டும். வறுமை நேர்மையாளனின் நண்பன், வாழ்ந்து காட்டியவர்களின் கைத்தடி, வீரமிக்கவர்களின் விளைநிலம், சோம்பேறிகளின் ஊக்க மாத்திரை. இப்படி வறுமையோடு போராடி எத்தனையோ மனிதர்கள் தன்னம்பிக்கையாலும் இலட்சியத்தாலும் பிற்காலத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணங்கள் பல. எனவே மாணவர் பருவத்திலேயே பெற்றோர்களின் வறுமையை எண்ணி மனம் வருந்த வேண்டாம். எல்லா வசதியும் இருப்பவர்கள் கல்வியை தேடி உணர்ந்தே கற்பதில்லை. வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் கல்வியை பொறுப்பாக பயன்படுத்துகிறார்கள். எனவே வறுமை கல்விக்கு ஒரு தடையல்ல என்பதை நம்புவோம். நமக்குள் இருக்கும் வறுமையை கல்வி எனும் மூலதனத்தை பயன்படுத்தி எடுத்தறிவோம். வறுமையில் பிறப்பது நமது தவறல்ல, வறுமையோடு இருப்பது மகா தவறு என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.